இன்றைக்கி வெள்ளை சோளமில் பணியாரம் செய்யலாம். அதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வெள்ளை சோளம் 200 கிராம் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி 100 கிராம் எடுத்திருக்கேன். உளுந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். எல்லாமே டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச வெள்ளை சோளமை நான் மிக்சர் ஜார்லேயே அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 4 மணி நேரம் நம்ம புளிக்க வச்ச பிறகு நம்ம பணியாரம் செய்யலாம். வெள்ளை சோளம் பணியாரம் செய்கிறதுக்கு மாவு ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ ஒரு தாளிதம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இங்கே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். தாளித்ததை பணியார மாவில் கலந்து வச்சுருக்கேன். வெள்ளை சோளம் பணியாரமுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே குழிப்பணியார பேன் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துருக்கேன். மாவு எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் வெந்தோடனே எடுத்துடலாம். அருமையான வெள்ளை சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.